இன்னைக்கு கொல்கட்டா ஸ்டைல சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுக்கோங்க. இங்க ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு சீரகம், பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி, இப்ப அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ், கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரை வதக்கிட்டு, அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்று சேர வதக்கி விடுங்க. கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே இறக்கி ஆற வச்சிருங்க. 5 முட்டையை வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பண்ண உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து நல்லா மெல்லிசா தட்டி அதுக்கு அவிச்ச முட்டையை வச்சு நல்லா மூடி விடுங்க. இங்க நீங்க முட்டையை முழுசாவும் வைக்கலாம், இல்ல பாதியா வெட்டி கூட வைக்கலாம். நான் இன்னைக்கு முழுசா தான் வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் 5-6 ரஸ்கு துண்டுகளை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ண உருண்டைகளை முட்டையில நல்லா நினைச்சு, அப்புறம் ரஸ்கு தூளை நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணி எடுத்து, திரும்பவும் முட்டையில ஒரு தடவை நினைச்சு, திரும்பவும் ரஸ்கு தூளை கோட் பண்ணி எடுங்க. இப்படி பண்ணா நல்லா எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியா வரும் உருண்டை. இதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயில போட்டு மிதமான சூட்ல நல்லா பொரிச்சு எடுங்க. எண்ணெய் இப்படி மேல ஊத்தி ஊத்தி பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும். இதுக்கு பேர் கொல்கட்டால டெவில் எக்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா